Let us discuss atomic structure NEET questions. Which of the following are subatomic particles? Subatomic particles of atom. The atom consists of which subatomic particles in the sense electrons இருக்கும், protons இருக்கும், neutrons இருக்கும். அப்போ ஆட்டம்ல இருக்கக்கூடிய சப்பட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் என்னன்னா எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அப்படி சொல்றோம். ஆட்டம்ஸ்ல இருக்கக்கூடிய சப்பட்டாமிக் பார்ட்டிகல்ஸை இப்படி சொல்றோம். சரி, நெக்ஸ்ட் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானை டிட்டர்மின் பண்ணது எந்த எக்ஸ்பெரிமெண்ட்னா மில்லிகன் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட். மில்லிகன் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட்ல தான் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிறாங்க. ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா ஸ்பெசிபிக் சார்ஜை கண்டுபிடிச்சாங்க. ஸ்பெசிபிக் சார்ஜ் என்ன அர்த்தம்னா சார்ஜ் பை மாஸ். இந்த வேல்யூவை தான் ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா கண்டுபிடிக்கிறது. ஃபாரடேன்றது வந்து 1 ஃபாரடே = 96,500 கூலும்னு சொல்லுவோம். ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட். அதன் மூலியமா நியூக்ளியஸ்ல வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் நியூக்ளியஸ்ல இருக்கும், சென்ட்ரல்ல இருக்கும், ஆட்டம்னுடைய சென்ட்ரல்ல இருக்கும்ட்டு சொன்ன மாடல் இது. சரி, அடுத்த கொஸ்டின் எடுத்துக்கலாம். The application of electric and magnetic fields deflected certain rays in the discharge tube towards cathode. அது யாருன்னா எது டுவர்ட்ஸ் கேத்தோடுன்னு சொல்றாங்க. டுவர்ட்ஸ் கேத்தோடுனாக்கா திஸ் ப்ரூவ்ட் தட் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா எலக்ட்ரான்ஸ் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் தெரியுது. இதுல இருந்து நம்ம என்ன சொல்றோம்னா எலக்ட்ரான்ஸ் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். ஸோ கேத்தோட் ரே எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்றோம், இந்த கேத்தோட் ரேஸ் எடுத்துக்கிறோம். அந்த கேத்தோட் ரேஸ் எங்கிருந்து வருது, கேத்தோட்ல இருந்து வருது. அது கிட்ட நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால அது எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல டிஃப்ளெக்ட் ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட்லயும் டிஃப்ளெக்ட் ஆகுது அன்ட்டு சொல்லியிருக்கோம். அப்போ கேத்தோட் ரே எக்ஸ்பெரிமெண்ட், இந்த கேத்தோட் ரே டிஸ்சார்ஜ் டியூப் எக்ஸ்பெரிமெண்ட்ல கேத்தோட்ல இருந்து கேத்தோட் ரேஸ் வருது. அந்த கேத்தோட் ரேஸ்ல என்ன இருக்குதுன்னா எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த எலக்ட்ரான்ஸ்க்கு என்ன சார்ஜ்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு சொல்றோம். ஓகே, கேத்தோட் ரே எக்ஸ்பெரிமெண்ட் சொல்றோம் இதுல. அடுத்து இப்போ mn அன்றது மாஸ் ஆஃப் நியூட்ரான், me அன்றது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். இதுக்கான ரேஷியோ பார்த்தீங்கன்னா இவ்வளவு இருக்குது. அதாவது மாஸ் ஆஃப் நியூட்ரான் இஸ் திஸ் மெனி டைம்ஸ் தட் ஆஃப் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், அது போல சொல்ல வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கலாம். A strong fluorescence is observed when cathode rays strike the anode. This is due to what? Zinc sulfide screen என்று சொல்லுவோம். கேத்தோட் ரே எக்ஸ்பெரிமெண்ட்ல பாத்தீங்கன்னா கேத்தோட்ல இருந்து கேத்தோட் ரேஸ் வரும். அந்த கேத்தோட் ரேஸ் என்ன பண்ணுன்னா ஆனோட நோக்கி போகும். அந்த ஆனோட நோக்கி போகும்போது அங்க ஒரு ஸ்கிரீனை வச்சு, ஆனோடுக்கு பின்னாடி ஒரு ஸ்கிரீனை வச்சு, அந்த ஸ்கிரீன் என்னன்னா ஜிங்க் சல்ஃபைடால கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த கேத்தோட் ரேஸ் போய் ஜிங்க் சல்ஃபைடை போயிட்டு பொல்யூஷனுக்கு போகும்போது இதை போய் இடிக்கும் போது இந்த ஜிங்க் சல்ஃபைடு என்ன பண்ணுன்னா மிளிரும், அப்படி ஒளிரும். அதுதான் ஃப்ளூரசன்ஸ் சொல்றோம். ஜிங்க் சல்ஃபைட் ஸ்கிரீன் சொல்ல வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கலாம். சைஸ் ஆஃப் நியூக்ளியஸ் எவ்வளவுன்னு சொல்றாங்க. சைஸ் ஆஃப் நியூக்ளியஸ் என்னன்னு சொல்லனாக்கா நியூக்ளியஸை வந்து ஸ்பெரிக்கலா கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதனுடைய ரேடியஸ் எவ்வளவு சொல்லுவாங்கன்னா 10⁻13 சென்டிமீட்டர், 10⁻15 மீட்டர் அப்படி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இங்க வந்து சார்ஜ் பை மாஸ், ஸ்பெசிபிக் சார்ஜ் கேட்டிருக்காங்க. இங்க சார்ஜ் பை மாஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சார்ஜ் பை மாஸ்ன்னு பார்க்கும்போது இப்போ இங்க கொடுத்திருக்கிற பார்ட்டிகல்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாங்க. என்னென்ன பார்ட்டிகல்ஸ் கொடுத்திருக்காங்கனாக்கா இதுல ஆல்பா பார்ட்டிகல் கொடுத்திருக்காங்க. ஆல்பா பார்ட்டிகல் என்ன அர்த்தம்னாக்கா டை பாசிட்டிவ் ஹீலியம் நியூக்ளியஸ் தான் ஆல்பா பார்ட்டிகல் சொல்லுவோம். டை பாசிட்டிவ் ஹீலியம் நியூக்ளியஸ் தான் ஆல்பா பார்ட்டிகல் என்று சொல்லுவோம். அதுக்கான ஃபார்முலா என்னன்னா He2+. இதுதான் டை பாசிட்டிவ் ஹீலியம் நியூக்ளியஸ். ஓகே, இப்போ என்னென்ன பார்ட்டிகல் கொடுத்திருக்காங்கன்னா ஒன்னு எலக்ட்ரான், ஒன்னு புரோட்டான், நியூட்ரான், ஆல்பா பார்ட்டிகல். இப்ப கொடுத்திருக்கிற பார்ட்டிகல்ஸ்ல எந்த பார்ட்டிகலுக்கு மாஸ் வந்து லீஸ்டா இருக்குன்னா, எதுக்கு மாஸ் வந்து லீஸ்டா இருக்குன்னா எலக்ட்ரானுக்கு தான் மாஸ் லீஸ்டா இருக்கும். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் லீஸ்டா இருக்குதுன்னா ஸ்பெசிபிக் சார்ஜ் ஹையஸ்டா இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இப்போ எதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துடலாமே. எலக்ட்ரானுடைய சார்ஜ் ரிலேட்டிவ் சார்ஜை சப்ஸ்டியூட் பண்ணலாம். -1. மாஸ் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானுக்கு 9.1 × 10⁻31 கிலோகிராம். அடுத்து புரோட்டான் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டிவ் சார்ஜ் எவ்வளோன்னா +1. மாஸ் பார்த்தீங்கன்னா அது 1837 டைம்ஸ் தட் ஆஃப் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அடுத்து நியூட்ரான் பார்த்தீங்கன்னா அதுக்கு சார்ஜ் வந்து 0.
சார்ஜ் வந்து 0. அப்போ 0 by anything is 0 தானே. சரி, ஆல்பா பார்ட்டிகல் பார்த்தீங்கன்னாக்கா ரிலேட்டிவ் சார்ஜ் வந்து +2, மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 AMU. 4 AM. இந்த AMUவை கிராமா மாத்தணும்னா 1.67 × 10⁻24 கிராமால மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த கிராம கிலோகிராமா மாத்தணும்னா என்ன செய்யணும்னா 10⁻³ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த கிராம் வந்து கிலோகிராமா மாறிடுச்சு அன்ட்டு சொல்றோம். இப்போ பாருங்க, யாருக்கு மாஸ் லீஸ்டா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா எலக்ட்ரானுக்கு தான் மாஸ் லீஸ்டா இருக்குது. அதனால இதனுடைய ஸ்பெசிபிக் சார்ஜ் எப்படி இருக்கும்? ஹையஸ்டா இருக்கும். இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ்ல, இந்த யூனிவர்சல் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ்ல எலக்ட்ரானுக்கு லீஸ்ட் மாஸ் இருக்கிறதுனால அதனுடைய ஸ்பெசிபிக் சார்ஜ் ஹையஸ்ட் சொல்லலாம். நியூட்ரானுக்கு வந்து 0ன்னு சொல்லிடுறோம். ஓகேங்களா? அப்ப நியூட்ரானுக்கு என்ன சொல்றோம்? 0 ஸ்பெசிபிக் சார்ஜ். நியூட்ரானுக்கு எவ்வளவுன்னா 0, எலக்ட்ரானுக்கு வந்து ஹையஸ்ட். அடுத்து புரோட்டான் ஆல்பா பார்ட்டிகல் பாத்தீங்கன்னா யாருக்கு அதிகமா வரும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புரோட்டான் ஆல்பா பார்ட்டிகல், புரோட்டானுக்கும் ஆல்பா பார்ட்டிகல்னு பாத்தீங்கன்னா யாருக்கு அதிகமா வருது அன்ட்டு நம்ம பார்க்கணுங்க. சரி, புரோட்டானுக்கும் ஆல்பா பார்ட்டிகலுக்கும் பார்க்கணும். இப்போ புரோட்டானுக்கும் ஆல்பா பார்ட்டிகலுக்கும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ புரோட்டான் ஆல்பா பார்ட்டிகல் ரெண்டுத்தையும் பார்க்கலாம். அப்போ எதுக்கு அதிகமா வருதுன்னு பார்க்கலாம். இங்க வந்து +1 இருக்குது, இங்க +2 இருக்குது, இதையும் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ 2 வருது. அப்போ இங்க என்ன சொல்லணும்னா 1837 இன்ட்டு மாஸ் ஆஃப் எலக்ட்ரான்னா 9.1 இன்ட்டு 10⁻31 கிலோகிராம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஆல்பா பார்ட்டிகல்ல பாத்தீங்கன்னா +1 பை இங்க 2 இன்ட்டு 1.67 இன்ட்டு 10⁻27 கிலோகிராம் வருது. அப்போ மாஸ் யாரு கம்மியா இருக்குது? மாஸ் யாரு கம்மியா இருக்குது பாருங்க. இங்க 10⁻31 இருக்குதுன்னா மாஸ் இங்க கம்மியா இருக்குது இதை விட. அப்ப நான் இதுக்கு ஸ்பெசிபிக் சார்ஜ் அதிகமா இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன சொல்லலாம்னா இந்த 4th ஆப்ஷன் ஆன்சரை சொல்லலாம் இங்க. ஓகே, அப்போ நியூட்ரானுக்கு வந்து ஸ்பெசிபிக் சார்ஜ் எவ்வளவுன்னா 0. நியூட்ரானுக்கு ஸ்பெசிபிக் சார்ஜ் 0. ஸ்பெசிபிக் சார்ஜ்னா இந்த சார்ஜ் பை மாஸ், சார்ஜ் பை மாஸ். நியூட்ரானுக்கு 0, ஆல்பா கொஞ்சம் அதிகமா இருக்குது, புரோட்டானுக்கு இன்னும் அதிகமா இருக்குது, எலக்ட்ரானுக்கு ஹையஸ்டா இருக்குது அன்ட்டு இங்க சொல்ல வரும். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இங்க the nature of anode rays depends on discharge tube, nature of gas in discharge tube, nature of residual gas, nature of electrode, all the above அப்படி கொடுத்திருக்காங்க. ஓகே, அதாவது இங்க என்ன சொல்லலாம், ஆனோட் ரேஸ் பண்ணும்போது டிஸ்சார்ஜ் டியூப்ல சப்போஸ் நீங்க வந்து ஈலியம் கேஸ் எடுத்துக்கிறீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய இது வந்து என்னவும் மாறும்? இந்த ஈலியம் கேஸ் என்னவும் மாறும்? இது எலக்ட்ரானை வெளியே விட்டுட்டு He+ மாறும். அப்ப ஆனோட் ரேஸ்ன்றது என்ன? இந்த He+ அயான்ஸ் தான் ஆனோட் ரேஸ். கேத்தோட் ரேஸ் வந்து நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் சொல்றல. அப்ப ஆனோட் ரேஸ்ன்றது என்ன? பாசிட்டிவ் அயான்ஸ். பாசிட்டிவ் அயான்ஸ் தான் ஆனோட் ரேஸ்னு சொல்லுவோம். அப்போ டிஸ்சார்ஜ் டியூப்ல எந்த கேஸ் எடுத்துக்கிறீங்களோ அந்த கேஸ் தானே அயான்ஸா மாறும். சப்போஸ் ஆக்சிஜன் கேஸ் எடுத்துக்கிறீங்க, ஆக்சிஜன் கேஸ் எடுத்துக்கினா அது என்ன மாறும்? O2+ மாறும். சப்போஸ் நைட்ரிக் ஆக்சைடு எடுத்துக்கிறீங்க, அது NO+ மாறும். அப்போ எந்த கேஸ் எடுத்துக்கிறீங்களோ அந்த கேஸ்ல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் தான் அயான்ஸா மாறும். அந்த அயான்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆனோட் ரேஸ் சொல்றோம். அந்த அயான்ஸ் தான் என்னன்னு சொல்ல வரேன்னா ஆனோட் ரேஸ் சொல்றோம். அப்படின்னா நேச்சர் ஆஃப் ஆனோட் ரேஸ் டிபெண்ட் ஆன் நேச்சர் ஆஃப் கேஸ் இன் த டிஸ்சார்ஜ் டியூப் சொல்லலாம். அடுத்து வந்து ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, நியூக்ளியர் மாடல் சொல்றாங்க. இதுல நம்ம என்ன யூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்து ஆல்பா ரேஸ் தானே யூஸ் பண்றாங்க. ஆல்பா ரே கோல்டு ஃபாயில், ஆல்பா ரேஸ் தானே வச்சு கோல்டு ஃபாயில் மேல பம்பார்ட் பண்ணி வைப்பாங்க. இங்க ஆல்பா ரேஸ் வச்சு கோல்டு ஃபாயில் மேல பம்பார்ட் பண்ணி வைப்பாங்க. ஆல்பா ரேஸ் போது இது கிடையாது, ஈலியம் ஆட்டம்ஸ் கிடையாது, ஈலியம் நியூக்ளியர் தான் ஆல்பா ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஈலியம் ஆட்டம்க்கு அட்டாமிக் நம்பர் எவ்வளவுன்னா 2. அதனால 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், நியூக்ளியஸ்ல 2 புரோட்டான்ஸ் இருக்கும், நியூட்ரான்ஸ் வந்து 2 இருக்கும், அட்டாமிக் மாஸ் வந்து 4. அப்போ இந்த 2 எலக்ட்ரான்ஸை நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும்னா He2+ வரும். He2+னா இதுல நியூக்ளியஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த He2+ல பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த நியூக்ளியஸ்ல 2 புரோட்டான்ஸ் 2 நியூட்ரான்ஸ் இருக்கும். இந்த அயான்ல வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்காது. அதனால ஆல்பா ரேவை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஈலியம் நியூக்ளியர்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுதுன்னா கோல்டு ஃபைல்ல பம்பார்ட் ஆகுது. இதை கோல்டு ஃபைல்ல பம்பார்ட் பண்ண வச்சு கோல்டு ஃபைல் எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா தான் ரூதர்ஃபோர்ட் வந்து நியூக்ளியர் மாடலை கொடுத்தாரு. அதாவது நியூக்ளியஸ் ஆட்டம்னுடைய சென்டர்ல நியூக்ளியஸ் இருக்குது, நியூக்ளியஸ்ல வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் புரோட்டான்ஸ் இருக்குது அவர் சொன்னது. ஓகே, அடுத்த क्वेश्चन எடுத்துக்கிறோம். The ratio of charge and mass would be greatest for யாருக்கு ஹையஸ்ட் நம்ம சொல்லியிருக்கோம்? எலக்ட்ரானுக்கு தானே. ஏன்னா எலக்ட்ரானுக்கு தானே மாஸ் வந்து லீஸ்டா இருக்குது. அப்ப அதுக்கு தானே சார்ஜ் பை மாஸ் ரேஷியோ அதிகமா இருக்கும், ஹையஸ்டா இருக்கும். ஓகே, ஐசோடோப்ஸ்னாவே அட்டாமிக் நம்பர் எப்படி இருக்கணும்? டிஃப்ரெண்டா இருக்கணும்.
அட்டாமிக் நம்பர், அதாவது சாரி, ஐசோடோப்ஸ்னா அட்டாமிக் நம்பர் எப்படி இருக்கணும்? சேமா இருக்கணும். ஐசோடோப்ஸ்னா அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கணும். மாஸ் நம்பர் எப்படி இருக்கணும்? டிஃப்ரெண்டா இருக்கணும். மாஸ் நம்பர் டிஃப்ரெண்டா இருக்கணும். அட்டாமிக் நம்பர் சேமா இருக்குதுன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சேமா இருக்குதுன்னு அர்த்தம். அதே போல நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் சேமா இருக்குதுன்னு அர்த்தம். மாஸ் நம்பர் டிஃப்ரெண்டா இருக்குதுன்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்குது. நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் டிஃப்ரெண்டா இருக்குதுன்ட்டு சொல்றோம். ஓகேவா? சரி, அப்படின்னாக்கா இங்க டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர்ஸ் அப்படி சொல்றோம். டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர்ஸ் சொல்றோம். சரி, அடுத்து எடுத்துக்கலாம். விச் பேர் இஸ் ஐசோ எலக்ட்ரானிக்? ஐசோ என்ன அர்த்தம்னா சேம், எலக்ட்ரானிக்னா சேம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். எப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சேமா இருக்கும்? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சேம் வந்தா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சேமா இருக்கும். அவ்வளவுதானே? சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் அட்டாமிக் நம்பர் 18 அப்படின்னா 18 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. குளோரினுக்கு அட்டாமிக் நம்பர் 17 அப்போ 17 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும்போது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் டிஃப்ரெண்டா இருக்கும். ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸா வராது. ஓகேவா? அடுத்து வந்து இந்த Na பிளஸ்னா சோடியம் அட்டாமிக் நம்பர் 11 பிளஸ்ன்றதுனால 10 எலக்ட்ரான்ஸ். மெக்னீஷியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 12 எலக்ட்ரான்ஸ். ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் கிடையாது. மெக்னீஷியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 12, நியானுக்கு அட்டாமிக் நம்பர் 10, டிஃப்ரெண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நியானுக்கு அட்டாமிக் நம்பர் 10 இருக்கிறதுனால 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. Na பிளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் அட்டாமிக் நம்பர் 11 பிளஸ் சார்ஜ் இருக்கிறதுனால 10. அப்படின்னா Na பிளஸ்க்கும் நியானுக்கும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சேமா இருக்கிறதுனால எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் சேமா இருக்குது. அதனால இங்க ரெண்டு பேரும் என்னன்னு சொல்லலாம்? ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் சொல்லலாம். அப்ப Na பிளஸையும் நியானையும் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் சொல்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். சரி, அடுத்து இங்க பாத்தீங்கன்னா இஃப் எ டை பாசிட்டிவ் அயான், ஓகே, இதுக்கு வந்து 24 கொடுத்துருக்காங்க. என்னன்னாக்கா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 24 கொடுத்துருக்காங்க இந்த டை பாசிட்டிவ் அயானுக்கு. மாஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 57 கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ டை பாசிட்டிவ் அயானுக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 24னா அந்த கரஸ்பாண்டிங் ஆட்டம் பேரண்ட் ஆட்டம்க்கு எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்கும்? 2 ஆட் பண்ணிக்கணும்ல. அப்போ 26 எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 26 எலக்ட்ரான்ஸ்னா அட்டாமிக் நம்பர் 26 தானே அர்த்தம். சரி, மாஸ் நம்பர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 56 கொடுத்துருக்காங்க. மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் தானே என்னன்னு சொல்லுவோம்? நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் சொல்லுவோம். அப்ப நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எவ்வளவு வரும் இதுக்கு? சரி, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் 30 வருது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போறோம். த ரேஷியோ பிட்வீன், இங்க எலிமெண்ட் கார்பன் கொடுத்துருக்காங்க, எலிமெண்ட் சிலிக்கன் கொடுத்துருக்காங்க. இந்த ரேஷியோ பிட்வீன் நியூட்ரான்ஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு அட்டாமிக் மாசஸ். வித் ரெஸ்பெக்ட் டு நியூட்ரான்ஸ் ரேஷியோ கேட்கிறோம் with respect to atomic masses அப்படி கேட்கலாம். The ratio between the neutrons of carbon and silicon with respect to atomic masses 12 and 28. சரி, கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் 6, மாஸ் நம்பர் 12 அப்படின்னா நியூட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கார்பன் கிட்ட நியூட்ரான்ஸ் எத்தனை இருக்குதுன்னா 6 இருக்குது. அடுத்து சிலிக்கன் பார்த்தீங்கன்னாக்கா அட்டாமிக் நம்பர் எவ்வளோன்னா 14, மாஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா எவ்வளோனா 28 கொடுத்துருக்காங்க. அப்போ நியூட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா சிலிக்கன் கிட்ட எவ்வளோ நியூட்ரான்ஸ் வரும்னா 28 minus 14, 14 இருக்குது. இப்போ ரேஷியோ பார்க்கணும். நியூட்ரான்ஸ் கார்பன்ல 6 இருக்குது, கார்பன் 6, சிலிக்கனுக்கு வந்து 14 இருக்குது. சிலிக்கன் வந்து 14 இருக்குது. அப்போ என்ன ரேஷியோ வரும்னு பாருங்க. ஸோ ரேஷியோ என்ன வருதுன்னா 3:7 சொல்றோம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கலாம். இங்க which of the following pairs are isoelectronic and isotopic? ஸோ ஐசோ எலக்ட்ரானிக்கா இருக்கணும், அப்புறம் ஐசோடோபிக்கா இருக்கணும் அன்ட்டு சொல்றாங்க. சரி, ஐசோடோபிக் அப்படின்னா ஐசோடோப்ஸ்னா அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கணும், மாஸ் நம்பர் டிஃப்ரெண்டா இருக்கணும். அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கணும், மாஸ் நம்பர் டிஃப்ரெண்டா இருக்கணும். இங்க எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அட்டாமிக் நம்பர் சேமாவும் மாஸ் நம்பர் டிஃப்ரெண்டாகவும் தான் கொடுத்துருக்காங்க எல்லா 4 ஆப்ஷன்ஸ்லயும். சரி, அப்போ ஐசோடோப்ஸ் எல்லாத்தையும் ஐசோடோப்ஸ்ன்னு சொல்லலாம், அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனா என்ன சொல்லியிருக்காங்க? ஐசோ எலக்ட்ரானிக்னா சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். இப்போ இது K பிளஸ், இது K பிளஸ் அப்படின்னா ரெண்டு பேர்கிட்டயும் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தானே இருக்குதுன்னு அர்த்தம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா Mg2 பிளஸ் Mg அப்படின்னா டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இதுல 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஆனா இதுல 12 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சோடியம்க்கு அல்ல 11 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், Na பிளஸ்ல 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். Feக்கு அட்டாமிக் நம்பர் 26, அப்ப Fe2 பிளஸ்ல 24 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், Fe3 பிளஸ்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 23 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கட்டுதுங்க. ஆனா பொட்டாசியத்துக்கு பாத்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 19 அப்படின்னா 19 எலக்ட்ரான்ஸ். அப்போ K பிளஸ்னா 18 எலக்ட்ரான்ஸ், K பிளஸ்னா 18 எலக்ட்ரான்ஸ். அப்போ ரெண்டுத்திலே சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கனால சேம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்
அதனால இது என்னன்னு சொல்லலாம், ஐசோ எலக்ட்ரானிக் அண்ட் ஐசோடோபிக் சொல்லலாம். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஏ ஆப்ஷனை சொல்றோம். ஓகே, லெட் அஸ் ஸ்டாப்.